பலாப்பழம் உரிக்கிறது இவ்வளோ ஈஸியா? ஆமாங்க. ரொம்ப ஈஸி தான். நான் சொல்ற 5 ஸ்டெப்பில் நீங்கள் பெரிய பலாப்பழத்தையே வந்து உரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த கதையை மட்டும் கேளுங்க. ஒரே ஒரு பலாசோலை வந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்டு சொன்னேன், இந்த வருஷம் வந்து பலாப்பழமே நம்ம ரொம்ப சாப்பிடல, ஏதோ சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு. சரின்னு அவர் வந்து அப்படியான்னு கேட்டுட்டு தலையாடிக்கிட்டே டிவியை பார்த்துட்டு போயிட்டார். மறுநாள் நைட்டு 10 மணிக்கு ஒரு பெரிய பலாப்பழத்தை வந்து வாங்கிட்டு வந்தார். எவ்வளோன்னு கேட்டேன். அந்த பலாப்பழத்தை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதை வந்து சரின்னு வாங்கிட்டு வந்தாரா. நான் என்ன பண்ணேன், அதை எடுத்து வச்சு அதை சுற்றி சுற்றி வரேன், இதை எப்படி உரிக்கிறது. நம்ம இது வரைக்கும் பலாப்பழத்தை முழுசாக படத்தில் தான் பார்த்துருக்குறோம். நான் அதை இதை கூட பார்த்தது கிடையாது. மரத்தை பார்த்ததில்ல, மரத்தில் காய்க்கிற பழத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. இதை எப்படி உரிக்கிறதுன்னு அப்புறம் அந்த வீடியோ அதை இதை பார்த்து சரின்னு எண்ணெயை தொட்டு அதை பண்ணி இதை பண்ணி உரிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த சைடில் உரிக்கிறேன், அந்த சைடில் காலியாகுது, இந்த சைடில் உரிக்கிறேன், அந்த சைடில் காலியாகுது. சரி ஓகே, இவ்வளோ பெரிய பழம் எப்படியும் நம்மளுக்கு காலியானா சரி, ஆனால் வந்து பொறுமையாக சாப்பிடுங்க, எல்லாம் வந்து அந்த சைடில் பிடுங்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் உரித்து எடுத்தா அப்பாடியான்னு இருந்துச்சு. சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு என்ன டிஃபன் சாப்பிட்லாம், அந்த பழம் வேஸ்ட் ஆகிடாமல் வந்து உரித்து எடுத்துரு அப்படின்னாரு. இப்போ தாங்க உரித்து முடித்தேன், நைட்டு தோசை ஊற்றிக்கலாமா அப்படின்றேன். அப்படியா, சரி உரிச்சிட்டியா, ஓகே இன்னொரு பழம் வாங்கி வச்சுருக்காருன்னு சொன்னேன். அப்படியே எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு பாருங்க. அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சொலை சாப்பிட்ணுன்னு சொன்னது ஒரு குத்தமாக, இப்படி ஒரு சம்பவம். வாங்க 5 ஸ்டெப்பில் பலாப்பழத்தை உரிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம நவீன மிஷினை எடுத்துக்கணும். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம 2 கை தான். அதில் வந்து நல்லா எண்ணெயை தடவிட்டு அப்படியே வந்திருக்க கத்திலையும் எண்ணெயை தடவிட்டு ஒரு பழத்தை வந்து 8ஆக போட்டு எடுத்துருங்க. போட்டு எடுத்துட்டு அந்த நடுவில் ஒரு கட்டை மாதிரி இருக்குமா, அந்த கட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த பழத்தில் உள்ள அடியோடு வந்து வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பழத்தை அப்படியே விரிச்சிங்க அப்படின்னா அப்படியே பூ மாதிரி விரியும். அந்த பூ மாதிரி விரியறதை அப்படியே கீழே வச்சு அந்த நடுவில் நாராக இருக்கு இல்லையா, அந்த நாரை மட்டும் அப்படி கிழிச்சு எடுத்திங்கன்னா பழம் மட்டும் அழகாக வரும். ஒரு பலாப்பழத்தை 8ஆக போட்டு அதில் ஒரு பார்ட்டை ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதில் பேலன்ஸ் எத்தனோண்டு பழம் இருக்குதுன்னு பாருங்கள் பாத்திரத்தில். இப்போ பாருங்கள் இப்படி பூ மாதிரி வருதா, இந்த மாதிரி விரிச்சிங்கன்னா அப்படியே பூ மாதிரி வரும். நடுவில் அந்த சக்கை இருக்கு இல்லையா, அந்த சக்கையை வந்து அப்படியே லைட்டாக கத்தியில் கீறி எடுத்திங்கன்னா முழு பழம் அழகாக வந்துடும். ஈஸியாக எடுத்துடலாம், சிம்பிள் தாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு பழத்தை எடுத்து முடித்த உடனே அப்பாடா இனிமேட்டு பலாப்பழம் சாப்பிடணுன்னு தோணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு செஞ்சுருவாங்க நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழத்தையும் உரித்து எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேலன்ஸ் இருக்கிறதையும் ஃபுல்லாக உரித்து எடுத்துகிட்டு சொந்த பந்தங்களுக்கெலாம் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.